தவுட்டு தற்குறி வருதா இப்ப வருது பாரு. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு 4 வார்த்தை வச்சிருக்காப்ல, நண்பா நண்பி சின்ன தொழில் சார். ஏன் சார் ஏன் என்ன கண்டாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் கான்பிடன்ட் வெட்டி நிச்சயம். கனவு தான் ப்ரோ. அவர் கனவு கண்டுட்டு அப்படியே போயிடலாம் ப்ரோ. 26 வந்து வாய்ப்பே கிடையாது. பனையூர்ல வேணா முதலமைச்சரா. நீ வீட்டுக்குள்ளே படுத்துக்கோ, நல்லது நல்லா நடக்கும். நீ எங்கேயோ உன் வேலையை பார்த்துட்டு இருக்க, அவன் எங்கேயோ அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி உனக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒருத்தனுக்காக உன் வாழ்க்கையே அர்ப்பணிச்சு நாசமாக்கி வீண் செலவு பண்ணி குடும்பத்தை கவனிக்காம அடுத்த குடும்பத்தை அசிங்கமா திட்டிக்கிட்டு என்ன பைத்தியக்காரங்களா? நீ ராட்சசன் படத்துல ஒரு வண்டி வரும், டங் டங் டிங் டங் டங் டிங் டங் டங் அப்படின்னு. படுத்துறா அவன் படுத்துற பாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. அந்த வண்டியை பார்க்கும்போது தான் கொலை நடுங்கும், வயிறு கலங்கும், ஒரு பீதி வரும், நெஞ்சு அடைக்கும். சத்தம் திருநாயின் மூள சத்தம் தெரியாத ஏதோ சத்தம். இப்ப இவன் பஸ்ஸ பார்த்தா இருக்குது, ஆஹா பேதியில போவான் வரானே, எத்தனை பேரை கொல்ல போறான்னு தெரியலையே. இப்ப 4 பேர் நசுங்கி சாக போறானா, கார்ல விழுந்து சாக போறானா, ரோட்ல பிரிங்கி சாக போறானா, அள்ள போறாங்களா கொல்ல போறாங்கன்னு தெரியலையேன்னு. வேண்டாம்டா, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதரா. நானே விலை வளர்த்து போய் உட்காந்துருக்கேன். அவர் வர்றாரு, தமிழ்நாடு முழுக்க கிளச்சி இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே. என்னடா அது? வாடா, உன்னை வச்சு செய்யத்தாண்டா நாங்க காத்திருக்கிறோம். வா வா. நம்மள இன்னைக்கு கும்மி அடிக்காம விட மாட்டாங்க. சும்மா ஒரு ஜாலி விட மாட்டாங்க. என்னக்கா இவங்களோட இந்த நியாயம்? சினிமாவில் இருந்து கடைசியாக விஜய் என்று ஒருத்தர் வந்தார். அவரை பிரபாகரன் பிள்ளைகள் தோற்கடித்து வீட்டுக்கே சினிமாவுக்கு அனுப்பினார்கள். என்ன வரலாறு வரும். உலகத்திலே ஒரு கட்சியினுடைய தலைவன் லைட் ஆஃப் பண்ணி போட்டு ஆன் பண்ணி போட்டு விளையாடுறானா எவ்வளவு பெரிய சைக்கோவா இருப்பான் என்பதை அறிவார்ந்த பிள்ளைகள் சிந்திச்சு பாருங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? சுயலாபத்துக்காக கட்சி ஆரம்பிச்சா இப்படிதான். இந்த ஆளு பஸ்ஸில் உட்காந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிறான். ஆன் பண்ண கத்துறாங்க, ஆஃப் பண்ண ஊன்னு இருக்கிறாங்க. அவங்க கத்துறதும் அவங்க இப்படி முட்டின்னு மோதுறதும் என்ஜாய் பண்றாங்க மனுஷன். இது என்ன சைக்கோ மனங்கள? அறிவு கெட்ட தேதி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. எங்கடா அவங்க கேப்டன் பயந்து போய் வீட்ல பதுக்கிட்டானா உங்க கில்லி? ஏய் போடா பல்லி, எங்க கில்லியே பயந்து பதுக்குற பூனை கிடையாதா, சீரி பாயிர சிங்கம். ஐயா என்ன எகிரா போட்ல. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, ஐயா உனக்கு நில்றா. ஒருத்தர் நில்றா. அவரு எழுதியா சும்மா நில்றா.